hello, vanakkam and welcome to Pengal Choice with me Devi Shri. நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, பொதுவா வேலைக்கு போற பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருக்க பெரியவங்க கிட்ட என் குழந்தைக்கு இதை சொல்லி கொடுக்காதனால தான் அவன் அப்படி இருக்கான், அவனுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பொதுவா குழந்தைகள் எல்லாருமே இன்டெலிஜென்ட்டா தான் இருப்பாங்க. அவங்க வளர்ற முறையை பொறுத்து தான் அவங்க வந்து ஜீனியஸா இல்லையா அப்படிங்கறதே டிசைட் ஆகும். சோ அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா மட்டும்தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்களுக்கு தேவைப்படாத போது நாமளே இதை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க, ஒரு சைல்டோட லேர்னிங் வந்து இண்டிபெண்டா லேர்னிங் இருந்தாதான் அது லேர்னிங். இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து அவன் படிச்சு நெட்ரு பண்ணி எக்ஸாம் எழுதுறானா அது லேர்னிங் கிடையாது. அது வந்து எக்ஸாம் சிஸ்டம்க்கு ரெடி ஆகுமே வெளியே எஜுகேஷன் கிடையாது. எக்ஸாம் எப்படி கிராக் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு கோச்சிங்கே கிடையாது. அது வந்து ஆக்சுவலா சைல்டு வந்து டிபெண்டன்ட் லேர்னர் ஆகும். அவங்க வந்து லைஃப் லாங் லேர்னர்ஸ் ஆக முடியாது. ஸோ ஆஸ் அ மதர் நீங்க வந்து அவனே தானா படிச்சுக்கிறான் அப்படின்னும் போது இட் இஸ் அ வெரி வெரி குட் ஹேபிட். ரொம்ப நல்ல ஹேபிட். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவனே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறான், அவனே இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறான். ஒரு புக்கை திறக்கணும், இத்தனை மணிக்கு படிக்கணும், இவ்வளவு நேரம் படிக்கணும், அதை வந்து இப்படி எக்ஸாம்ல பிரசென்ட் பண்ணணும் அப்படின்றது செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்றோம். அது வந்து இட்ஸ் a வெரி வெரி குட் ஸ்கில். நேச்சுரலாவே சைல்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கும் போது நீங்க அங்க போய் தலையிடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. சைல்டே உங்ககிட்ட டவுட்ஸ் கேட்கறாங்க, இல்ல புது ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா இமீடியட்டா நீங்க ரஷ் பண்ணி அந்த ஆன்சர் சொல்லி கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி அவனால படிக்க முடியுது, ஏற்கனவே அவனால வந்து தன்னோட ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியுது அப்படின்றதுனால நீங்க ரிசர்ச் சோர்சஸ் மட்டும் கொடுக்கலாம். கண்ணு இது இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன், கூகுள்ல நானும் நீயும் சேர்ந்து பார்க்கலாம் இப்படின்ற மாதிரி நீங்க வந்து சப்போர்ட் மட்டும் கொடுக்கணுமே வழிய நீங்க ரஷ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் கட்ஸ் கத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் டைம் சுயமா சிந்திக்காம சரி நம்ம அம்மா கிட்ட போய் கேட்டா அம்மாவே சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னோட லிமிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஹீஸ் அ திங்கிங் சைல்டு. ஏற்கனவே திங்கிங் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை வந்து லிமிட் பண்ணிடக்கூடாது. அந்த திங்கிங்கை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்னொன்னு, கருத்து வேறுபாடு ஃபேமிலியில இருக்கு. பாட்டி வந்து நீங்க சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாங்க, குழந்தை தானா படிச்சுக்கிறான் அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஆஸ் அ பேரண்ட் சைல்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா கருத்துக்கள் வந்து எல்லா குடும்பத்திலயும் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பா இருக்கும், ஒப்பீனியன் எல்லாருக்குமே இருக்கும். நீங்க இதெல்லாம் நீங்க வந்து பார்த்துட்டு உங்க சைல்டோட ஸ்கில்ல வந்து ரெடியூஸ் பண்ணிடாதீங்க. ஆஸ் அ மதர் நீங்க வந்து சைல்டோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சைல்டுக்கு தேவையான நீட்ஸை வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னா பொறுமையா இருக்கிற டைம்ல மதர் இன் லாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லம்மா செல்ஃப் ஸ்டடிக்கும் செல்ஃப் லேர்னிங்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ், சைல்டே படிக்கிறதுனால நம்ம இப்படி பண்ணலாம், நான் வந்து அவனுக்கு அடிஷனலா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்றத நீங்க எடுத்து சொல்லலாம். அவங்க புரிஞ்சுக்கலாம், புரியாம கூட இருக்கலாம். ஆனா அட் த சேம் டைம் ஆஸ் அ மதர் உங்க சைல்டுக்கு இண்டிபெண்டன்ட் ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால அங்க நீங்க வந்து தலையிடக்கூடாது. மோர் இம்பார்ட்டன்ட், செல்ஃப் லேர்னிங் இருக்கான்றது செக் பண்ணுங்க. தானா உங்க குழந்தைய வந்து புது விஷயங்கள் கத்துக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கா, அவங்க வந்து நிறைய ஆராய்ச்சி பண்றாங்களா, தன்னை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க வந்து அவேர்னஸோட வந்து யூஸ் பண்றாங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா அவங்க புது அனுபவங்கள் தேடிட்டே இருக்காங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டடியும் இருக்கு, செல்ஃப் லேர்னிங்குமே இருக்கு. இன்னொன்னு, மார்க்ஸ் அப்படின்றது நீங்க போட்டிருக்கீங்க, ஏற்கனவே நிறைய நல்ல மார்க்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸும் கன்சிஸ்டன்டா இருக்கு, எல்லா எக்ஸாம்லயும் ஒரே மாதிரி மார்க்ஸ் வாங்குறாங்க அப்படின்னும் போது இட் இஸ் a very good thing. ஆனா நீங்க அடிஷனலா அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்லோவா, ஏன்னா அவன் வந்து ஆல்ரெடி 10 years அப்படின்றதுனால ஸ்லோவா நீங்க வந்து அவங்களுக்கு மெமரி டெக்னிக்ஸ் எல்லாம் கூட நீங்க ஆன்லைன் பார்த்துட்டு மைண்ட் மேப்ஸ் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க புது டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்க ஏற்கனவே லேர்ன் பண்ணக்கூடிய சைல்டு வந்து இந்த டெக்னிக்ஸ் மூலமா தன்னோட ஸ்கில்ஸை வந்து இன்னும் அதிகமா என்ஹான்ஸ் பண்ணிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. லேர்னிங் மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுமே அதிகமாகும். முடிஞ்ச வரைக்கும் செல்ஃப் ஸ்டடி இருக்கக்கூடிய சைல்டு நீங்க வந்து டியூஷனுக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா நீங்க குரூப் டியூஷன்ஸ் அனுப்பும் போது சைல்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஓ சரி அவங்க வந்து இதை படிக்க சொல்லுவாங்க, டெஸ்ட் எழுத சொல்லுவாங்க, அதனால இது பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி தனக்கு ஏற்கனவே நல்ல சிந்திக்கக்கூடிய திறமையை வந்து அவங்க குறைச்சிருவாங்க. இந்த மாதிரி டேஞ்சரஸான ஸ்கில்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு 10th 12th வரும்போது மிஸ் படிக்க சொன்னா நான் படிக்கிறேன், நானா படிக்க மாட்டேன் அப்படின்றது வந்துடும். அவங்களுக்கு வந்து அது ரொம்ப டேஞ்சரஸ் ஹேபிட் ஆயிடும். டியூஷன் டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பா நான் சொல்றது பிடிக்காது, ஆனா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து சைல்டோட நீட் கிடையாது. சைல்டு ஏற்கனவே சுயமா படிக்கக்கூடிய சைல்டுக்கு நம்ம வாய்ப்புகள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணுமே வெளியே அவங்களோட சிந்தனையை வந்து கட் பண்ணிடக்கூடாது. ஆல்ரெடி செல்ஃப் ஸ்டடி அண்ட் செல்ஃப் லேர்னிங் இருக்கக்கூடிய சைல்டுக்கு நீங்க கிரியேட்டிவிட்டிக்கு அடுத்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஸோ அவனுக்கு வந்து எந்த ஏரியால இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க. இப்போ ஸ்பேஸ் பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கு, லைட், சவுண்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல மேத்தமேட்டிக்ஸ்ல குறிப்பா
குறிப்பா ஒரு சில ஏரியாஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல பயாலஜியில இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா உங்க சைல்டோட இன்ட்ரெஸ்ட் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன டூ இட் யுவர் செல்ஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல பார்த்து கூட சைல்டோட சேர்ந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்க செய்யலாம். இந்த மாதிரி தான் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுமே வெளியே ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்துல நீங்க தலையிட்டு அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது. நீங்க ஏற்கனவே செய்யக்கூடிய விஷயத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்போது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தா சைல்டே வந்து அதை சால்வ் பண்ணிக்கிறாங்களான்னு பாருங்க. சால்வ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதை விட்டுருங்க. சால்வ் பண்ண முடியலன்னா உங்களோட சப்போர்ட் கொடுத்து அவங்க அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸை வந்து கிராஸ் ஓவர் பண்றதுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா லைஃப் லாங் லேர்னரா இருப்பாங்க சைல்டு. எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, லைஃப் அப்படிங்கிற எக்ஸாமுக்குமே அவங்க வந்து ரெடி ஆயிடுவாங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் பத்தி தான். ஹேண்ட்பேக் இல்லாத பெண்களே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா ஒரு பக்கத்துல வந்து ஒரு ஏடிஎம் போகணும்னா கூட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு தான் போவாங்க. சோ நம்ம எந்த மாதிரியான ஒகேஷனுக்கு, எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங்க்கு, எந்த மாதிரியான ஹேண்ட்பேக்ஸ் வந்து நம்ம வியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர் பேக் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஒரு இல்யூஷன் பேக் மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமிக்கீஸ் கொடுத்துருக்காங்க, நடுவுலலாம் ஒன்றுமே கொடுக்கல. மித்த இடத்துலலாம் இந்த ஒர்க் மாதிரியே வந்து பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நான் பேக் பார்த்ததே இல்லை எங்கேயும். ஸோ அடுத்த பேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இண்டோ வெஸ்டர்னாக இருக்குது. இது வந்து ஸோ நிறைய மிடில் ஏஜ் விமன்லாம் அதை பார்த்தோன்னே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே இங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இங்கே வந்து இந்த க்ரீன் கலர், இது வந்து ஃபுல் க்ரீன் சொல்ல முடியாது, பட் வந்து ஒரு ப்ளூ அண்ட் க்ரீனோட ஆம்ப்ரே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து நான் போட்டிருக்க ட்ரெஸ் கலர், ஸோ வந்து இந்த க்ரீன் கலர், இந்த பிங்க் கலர் அண்ட் இந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பேக் வந்து பார்க்கும் போதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இந்த பேக் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து கிருஷ்ணர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிருஷ்ணன் டிசைனே அவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பேர்ல்ஸ், ரெட் கலர் ஸ்டோன்ஸ், க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு அவ்வளோ நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே தெரியாது வந்து இது வந்து கிருஷ்ணர் டிசைன் சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம 2 டிசைனாக கூட வச்சுக்கலாம். அதாவது இங்கேருந்து பார்த்தா நமக்கு வந்து கிருஷ்ணர் மாதிரி இருக்குது. ஸோ வந்து இது மூணுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பீகாக் டிசைன் மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் இந்த பேக்கோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அடுத்த பேக் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டீசெண்டான ஒரு பேக். இது வந்து இப்போ வந்து நிறைய லேடிஸ் வந்து இந்த மாதிரி பேக் தான் போடுறாங்க. முன்னாடியே எல்லாருமே ஷோல்டரில் போட்டுக்கிற மாதிரி தான் போடுவாங்க, பட் வந்து இப்போலாம் இந்த மாதிரி கையே வச்சுக்கிற மாதிரி தான் போடுறாங்க. அது வந்து இது பார்த்தீங்கன்னா நார்மல் டாப், குர்த்திஸ், எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் கூட நம்ம வந்து இது போட்டுக்கலாம். அண்ட் வந்து இதை வந்து டெய்லி வேர் பேக்கை கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பேக் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழில் வந்து சுருக்குப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பாட்டிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். பட் வந்து இப்போ வந்து அதுவே ஒரு ட்ரெண்டாக வந்துடுச்சு. நம்ம வந்து எந்த லெஹங்கா போட்டாலும், எந்த சாரீ போட்டாலும் இந்த மாதிரி ஒரு பேக் வந்து ரிசப்ஷனுக்குலாம் கொண்டு போனால் தான் அது அந்த அவுட்ஃபிட்டே வந்து ஃபுல்ஃபில் ஆகும், கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த சுருக்குப்பையே வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக கொடுக்காம ஒரு சில்கில் வந்து கொடுத்துட்டு அண்ட் இங்கே ஃபுல்லாக வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கில் வந்து ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு சமிக்கீஸ்லாம் வந்து வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளச்சும் அந்த மாதிரி தான். இதுவும் வந்து ஒரு சில்க் ஃபேப்ரிக்கில் கொடுத்துட்டு நிறைய டிசைன் கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலர். ஸோ வந்து இது வந்து ஒரு ஆரஞ்ச் அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷன் கிளச். அண்ட் இந்த கிளச் மாதிரி இங்கே வந்து இன்னொரு கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடான பீசஸ் தான் வந்து எடுத்து காமிக்கிறேன். இங்கே இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இது நீங்கள் கிளச்சாகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து உள்ளே வந்து ஸ்லிங்கும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் க்ரீன் பேக். நிறைய பேருக்கு வந்து பாட்டில் க்ரீனாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய ஒர்க்லாம் எதுவும் கொடுக்கல, பட் ரொம்பவே டீசெண்டாக ரொம்ப ரிச்சாக இருக்குது இந்த பேக் வந்து. ஸோ அந்த அண்ட் இது சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட பிராண்ட் பேரும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரித்துகுமார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது நம்ம வந்து ஒரு டெய்லி வேர் பேக், ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடல்லே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் எத்தனிக்காக வேணும்னா நம்மளுக்கு வந்து அந்த லெதர்லேயே வந்து இவங்க வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நார்மல் எம்ப்ராய்டரி மட்டும் இல்லாமல் ஒரு 3 கலர்ஸ் ஆஃப் எம்ப்ராய்டரியை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெட், ஆரஞ்ச் அண்ட் பீச் கலர். ஸோ நம்ம வந்து ஒரு குட்டிலாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பேக் வந்து கேரி பண்ணிக்கலாம் நம்மளோட. ஸோ அடுத்த பேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஃப்ளாட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்கிற பேக். இதில் நம்மளால் நிறைய திங்ஸ் வச்சுக்க முடியாது, பட் வந்து போட்டால் வந்து ரொம்பவே ஃபேன்சியாக இருக்கும். நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த பேக்கும் ஒரு லெதர், ஒரு திக்கான லெதரில் வந்து ஒரு ப்ளூ கலர், பர்பிள் கலர், ஆஷ் கலர் அண்ட் கொஞ்சம் டார்க் ஆஷ் கலரில் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதோட அதாவது ஓப்பன் பண்ணுறது அந்த பட்டனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்பவே பார்க்கவே ரொம்ப டீசெண்டாக ரிச்சாக இருக்குது இந்த பேக். அண்ட் இந்த பேக் கூடவே வந்து இவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்டாக அண்ட் ஸ்லிங் பேக்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ இருக்கிற டீனேஜ் கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இந்த ஸ்லிங் பேக் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, ரொம்பவே க்யூட்டாக ஃபேன்சியாக இருக்குது. அண்ட் இதோட ஸ்லிங் கூட நார்மல் அந்த செயின் ஸ்லிங் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்லிங்கு ஒரு மெட்டல் ஸ்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறோம், ஒரு ஷார்ட் ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஒரு பெரிய பெரிய பேக்லாம் தூக்கிட்டு போனால் நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களாம் நம்ம வந்து இந்த மாதிரி சின்னதாக ஷார்ட்டாக ரொம்பவே க்யூட்டாக ஒரு ஸ்லிங் பேக் தூக்கிட்டு நம்ம போகலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது விருட்சாசனம். இது வந்து ட்ரீ போஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஆசனம் நம்ம பண்றதுனால பாடி ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குமா, மைண்ட் கான்சென்ட்ரேஷனும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆசனம் வந்து அப்ப நம்ம கண்டிப்பா பண்ணியே ஆகணும், ஏன்னா பிரெயினுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். வாங்க இந்த ஆசனம் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் விருட்சாசனா. விருட்சாசனா ட்ரீ போஸ், அதாவது மரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த போஸும். ஸோ பாடியில் அந்த ஸ்டெபிலிட்டி, மைண்டில் ஒரு கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் விருட்சாசனா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த விருட்சாசனா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு வால் சப்போர்ட், அதாவது ஒரு செவரோட சப்போர்ட் எப்போவுமே எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் செவருக்கு பின்னாடி, அதாவது நீங்கள் ஒரு செவருக்கு பின்னாடி நின்றுட்டு இந்த ஆசனாவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்போவுமே பெட்டர். அதுக்கப்புறமா இன்ச் பை இன்ச் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செவத்துல இருந்து நகர்ந்து வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட பர்ஃபெக்ஷன் எப்படி இருக்குன்னுட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஆசனாவை எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். விருட்சாசனா பண்ணும்போது நான் இப்போ ரைட் கால் ஃபர்ஸ்ட் தூக்க போறேன். அப்போ நான் உங்களோட லெஃப்ட் கால் கரெக்டா கீழே அழகா பதிஞ்சு இருக்கணும். அதாவது உங்க எல்லா விரலும் கரெக்டா கீழே கொஞ்சம் அழுத்தி பிடிச்சாப்புல இருக்கணும். அப்படி பிடிச்சிங்கன்னா உங்களோட பாடியோட வெயிட்டை கரெக்டா பேலன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஸ்லோவா உங்க ரைட் காலை பிடிச்சு மெதுவா தூக்கி வைங்க. இந்த மாதிரி வைக்கும் போது இந்த முட்டி, ரைட் முட்டி ரைட் சைட்ல பாக்குற மாதிரி இருக்கணும். ஸ்லோவா ஹோல் நமஸ்தே. நீங்க இதுக்கப்புறமா ஸ்லோவா உங்க காலை இறக்கிடலாம். நமஸ்தே, ஸ்லோவா காலை இறக்கிடுங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்லோவா உங்களோட நமஸ்தேவை மெதுவா தலைக்கு மேல கூட்டிட்டு போய் உங்க செஸ்ட ஸ்லைட்டா, அதாவது உங்க மார்பு பகுதியை கொஞ்சம் முன்னாடி வச்சு பெண்ட் பண்ணலாம். உங்க பைசெப், அதாவது உங்க கை உங்க காதுக்கு பின்னாடி போகணும். இதுதான் ப்ராப்பர் நமஸ்தே ஹோல்ட் பண்ற விதம். இப்படி வேண்டாம், ஸ்லைட்டா கொஞ்சம் பின்னாடி போகலாம். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இது சரியாகும். அண்ட் ஸ்லோவா கைய சைட்ல இருந்து இறக்குங்க. இறக்குனதுக்கு அப்புறமா ஒரு கையோட ஹெல்ப்போட உங்க காலை மெதுவா கீழே வைக்கலாம். இதுவும் பை எக்ஸசைஸ்னா ரெண்டு பக்கமும் பண்ணாதான் அதோட
பெனிஃபிட்ஸ் இருக்குன்னுட்டு அர்த்தம். ஒரு சைடு பண்ணி முடிக்கிறது இல்ல. சோ இப்போ லெஃப்ட் சைடுல எப்படி பண்ணலாம்னுட்டு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரிதான் இப்ப நான் லெஃப்ட் கால் தூக்க போறேன்னா உங்களோட ரைட் கால் அழகா கீழே பதிஞ்சிருக்கணும். கொஞ்சம் புஷ் பண்ணுங்க, அதாவது ஃபுல் எல்லா விரலும் கால் விரல் எல்லாமே கீழே பதிஞ்சிருக்கணும். அப்படி பதியும் போது உங்க முட்டியில கொஞ்சம் ப்ரெஷர் தெரியும். அந்த ப்ரெஷர் நீங்க மெயின்டைன் பண்ணணும். அது பண்ணதுக்கு அப்புறமா மெதுவா லெஃப்ட் காலை உங்க கையால பிடிச்சு வைங்க. அதாவது தொடமீல வைக்கணும், இங்கதான் வைக்கணும். உங்க முட்டியில வைக்கிறதோ இல்ல இந்த காஃப்ல வைக்கிறதோ வேண்டாம். கொஞ்சம் கூட இங்கேயோ இங்கேயோ வச்சிங்கன்னா உங்க பேலன்ஸ் போயிடும். பேலன்ஸ் போச்சுன்னா நீங்க விழுவீங்க, உங்க தசையில அடிப்படும், இல்ல சுளுக்கு பிடிக்கிற வாய்ப்பு ஜாஸ்தி. சோ மெதுவா எடுத்து வச்சுட்டு பாருங்க. லெஃப்ட் முட்டி அதே மாதிரிதான் லெஃப்ட் சைடு தான் போகும். நமஸ்தே ஹோல்ட் பண்ணி இது ஒரு 5 செகண்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது மூச்சு இழுத்து விட்டு ஸ்லோவா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், மூச்சு உள்ள மூச்சு வெளியே 5 டைம்ஸ். 5 டைம்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லோவா உங்க காலை ஸ்லோவா இறக்கலாம். இதே பிராக்டிஸ் பண்ண பண்ண ஒரு வாட்டி 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ்னுட்டு 1 மினிட் வரைக்கும் நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதே ஹோல் நமஸ்தே பண்ணிட்டு ஸ்லோவா கையை எடுத்துட்டு போய் பின்னாடி வச்சு அதே மாதிரி 5 செகண்ட் 10 செகண்ட் 15 செகண்ட் டெய்லி பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ஷன் வரும். இதை நீங்க பண்ண பண்ண உங்க கை கரெக்டா இருக்கணும். உங்க கண் நேராக தான் பார்க்கணும். கீழே பார்க்கறதோ மேல பார்க்கறதோ வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும். அந்த ஸ்ட்ரெயிட்டா பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுற வாய்ப்பு ஜாஸ்தி. அதே சமயம் உங்க கால் அதாவது உங்க தொடப்பகுதியில இருக்கிற எனர்ஜிஸ் கரெக்டா ஒர்க் ஆகுறதுக்கும் பிராக்டிஸ் பண்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸ்லோவா காலை கீழே இறக்கி விடலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு நம்ம விருக்ஷாசன் பார்த்தோம். இது என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குதுன்னுட்டும் நான் சொன்னேன். உங்களோட மைண்ட் ஸ்டெபிலிட்டி, உங்க பாடி ஸ்டெபிலிட்டிக்கு விருக்ஷாசன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.